அனைவருக்கும் வணக்கம். நாம அக்கு ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கொரு மருத்துவர் புத்தகத்தை வாசித்து உடலை பற்றிய அறிவை புரிந்து கொள்ளும் முயற்சியில் இருக்கின்றோம். இந்த புத்தகம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பகுதி 1 உடலின் மொழி, உடலை பற்றிய அறிவு. இந்த பகுதி 1 நிறைய பாகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் பாகம் உடலினுடைய மொழியை அறிதல். உடல் கூட நம்ம கிட்ட ஏதோ சொல்லுது, அது சொல்லுகின்ற அந்த விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உடலின் மொழி. அடுத்தது உடலோட வெளிப்புற விஷயங்கள் ஆரோக்கியத்தை தீர்மானிக்காது. உடலுடைய உட்புற இயக்கங்கள், இதுதான் உடல் நலத்தை தீர்மானிக்கிறது. அதுதான் நிரந்தரமானது. அதுதான் உடலுக்கு பலத்தை தரக்கூடியது என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எவ்வளவு உடலுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கோ அவ்வளவு அது உயிர்ப்போடு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நாம பசி வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். தாகம் எடுத்த பிறகு தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி இல்லாம சாப்பிடுறது, தாகமே இல்லாம தண்ணீர் குடிப்பது, அல்லது பசி இருக்கும் பொழுதும் தாகம் இருக்கும் பொழுதும் அதற்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பது உடலுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உடல் இயற்கையின் ஒரு பகுதி. இயற்கை தானாகவே ஒரு ஒரு டிசிப்ளினோடு இயங்குகின்றது. அதே போலதான் இந்த உடல் விதிகளுக்கு உட்பட்டுதான் எல்லாமே இயங்குகின்றது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நாம வெளியில இருந்து உணவு, தண்ணீர், காற்று இதெல்லாம் கிரகிக்கிறோம். அதற்கப்புறமா கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுகிறோம். இந்த உள் கிரகித்தல் மற்றும் வெளியேற்றுதல், இது ரெண்டுமே தனித்தனியான இயக்கங்கள் போல தெரிந்தாலும் உண்மையில இது இணைந்து செயல்படுகிறது. இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு இயக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உடல் தன்னுடைய சக்தியை 3 விதமாக பயன்படுத்துகிறது. ஒன்று இயக்க சக்தி, 2வது செரிமான சக்தி, பராமரிப்பு சக்தி. இந்த 3 சக்திகளும் சமமான அளவில் பங்கீடு செய்யப்படுகிறது. ஆனா எப்ப உடல்ல ஒரு கழிவு இருக்கோ அப்ப உடல் செரிமான சக்தியில இருந்து கடனாக பெற்று பராமரிப்பு சக்தியாக அது செயல்படுகின்றது. அப்ப நம்ம உணவை உட்கொள்ள கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல கழிவுகளின் தேக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இயக்க சக்தியின் ஒரு பகுதியை கூட உடல் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அது எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் தான் இப்போ முக்கியம். அப்படிங்கிறதுனால உள் உறுப்புகளின் இயக்கத்திற்கு மட்டும் கொஞ்சம் சக்தியை கொடுத்துட்டு புற இயக்கத்தை நிறுத்திவிட்டு அது மொத்தமாக செரிமான சக்தியும் பராமரிப்பு சக்தியும் மொத்தமாக பராமரிப்பு சக்தியாக மாறி செயல்படுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி உடலில் தேங்கும் கழிவுகள் அதுதான் உடலோட நோய்க்கு காரணமா இருக்கே தவிர, அதுதான் உடலோட இயக்கத்திற்கு, உடல் உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கே தவிர, மற்றபடி உடல் அந்த கழிவுகளை நீக்குவதற்காக எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகள் நோய் அல்ல. அப்படின்னா நம்ம நோயின்னு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அது எல்லாமே கற்பனை, உண்மை அல்ல. இதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அதையும் நம்ம இப்ப கொஞ்சம் பார்த்துட்டோம். அதுல 3வது ஸ்டேஜ் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது உடல் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுக்கிறது, அதன் மூலமாக இந்த காய்ச்சல் வருவது என்பதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலை. அதற்கப்புறமா நோயாளிக்கு மயக்கம் வருது. ரொம்ப அதிகமாக போகும் பொழுது கோமா எனப்படும் ஆழ் மயக்க நிலைக்கும் நோயாளி செல்வார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது தவிர நாம விஞ்ஞானம் மூலமாக, அதாவது நம்முடைய தவறான அறிவு மூலமாக எப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் நாமளே உருவாக்கி கொள்கிறோம் அதையும் பார்த்தோம். அதாவது உடல் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நோயாக புரிந்து கொண்டு உடலுடைய இயக்கத்திற்கு பராமரிப்புக்கு குறுக்கீடாக நாம் செய்யும் செயல்கள், ரசாயன மருந்துகள், இது எல்லாமே உடல் பராமரிப்பு செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் நாம தடுக்கிறோம். கழிவு வெளியேற்றத்தையும் நாம தடுத்து நாட்பட்ட நோய்க்கு நாமளே காரணமாக ஆகிவிடுகிறோம். இதெல்லாம் பார்த்தோம். இன்று நாம பாகம் 10க்கு போகலாம். தலைப்பு சும்மா இருப்பதே சுகம். என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
செரிமான சக்தி பராமரிப்பு சக்தியாக மாறிய நிலையில் நம் குறுக்கீட்டால் எத்தகைய குளறுபடிகளையும் தீங்குகளையும் ஏற்படுத்துகிறோம் என்பதை நாம் போன வகுப்புல எல்லாம் நாம பார்த்தோம். நோய் எதிர்ப்பின் உச்சகட்டமான 3ஆம் நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது செரிமான சக்தியும் இயக்க சக்தியில் ஒரு பகுதியும் பராமரிப்பு சக்தியாக மாற்றம் பெறுகிறது. இப்பொழுது என்ன நடக்கும்? நம் அன்றாட இயக்கங்கள் பாதிப்படைந்து நடக்கவும் நிற்கவும் பார்க்கவும் பேசவும் இயலாமல் படுக்கையில் கிடக்கிறோம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியில 3ஆம் நிலைனா என்ன? கழிவுகளுடைய தேக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி, உடனடியா அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பராமரிப்பு சக்தி செரிமான சக்தியும் பராமரிப்பு சக்தியாக மாற்றி விடுகிறது. இது போதாதுன்னு இயக்க சக்தியின் ஒரு பகுதியையும் பராமரிப்பு சக்தியாக மாற்றி விடுகிறது. அப்ப இயக்க சக்தியில ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உள்ளுறுப்புகளின் இயக்கம் என்பது அத்தியாவசியமானது, அதை நிறுத்த முடியாது. அப்போ வெளி உறுப்புகளின் இயக்கம், பார்ப்பது, பேசுவது, சோ இது எல்லாத்தையும் அது கன்வெர்ட் பண்ணிடுது, பராமரிப்பு சக்தியாக மாற்றம் செய்து விடுகிறது. அப்போ இயக்க சக்தியில குறை இருக்கும்ல, அப்ப பேச முடியாதே, நடக்க முடியாது, பார்க்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சக்தி இல்லாத விஷயம் நம்ம செய்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நம்முடைய அன்றாட இயக்கங்கள் பாதிப்பு கண்டிப்பாக அடையும். ஏன்னா அதற்கான பட்ஜெட் இல்ல, அதற்கான சக்தி பகிரப்படவில்லை. அப்ப அன்றாட இயக்கங்கள் பாதிப்படைந்து நம்மளால நடக்கவோ நிற்கவோ பார்க்கவோ பேசவோ முடியாம பெட்ல படுத்துருவோம். உடலின் ஒட்டுமொத்த சக்தியும் நோய் எதிர்ப்பில் மும்முரமாக இருக்கும் பொழுது இந்த நிலை ஏற்படத்தானே செய்யும். நமக்கு நாமே பதில் சொல்லணும். உடலினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் நோய் எதிர்ப்பில் மும்முரமாக இருக்கும் பொழுது இந்த நிலை ஏற்படத்தானே செய்யும். ஏற்கனவே செரிமான சக்தி இல்லாத போது சாப்பிட தயாரான நாம் இப்பொழுதும் சும்மா இருப்பதில்லை. அந்த நோய் எதிர்ப்புல 2வது நிலையில என்ன பண்ணோம்? நம்மளால ஜீரணம் பண்ண முடியாது, அதற்கு சக்தி பங்கிடு தரப்படவில்லை. ஆனாலும் ஃபோர்சிபிளி நம்ம சாப்பிட தயாராகிறோம். இப்ப 3வது நிலையில கூட நம்ம என்ன பண்றோம்? 3வது நிலையில இயக்க சக்தி கூட குறைந்து விடுகிறது, பராமரிப்பு சக்தியாக மாறி விடுகிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சும்மா இருக்கிறது இல்ல. உடல் முழுவதும் சக்தி இழந்த நிலையில் அங்கங்கே வலியும் அசதியும் தோன்றுகிறது. ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. என்றாலும் நாம் வேலை செய்யவே முனைகிறோம். நடக்க முடியாத போது நடக்க முயற்சிக்கிறோம். பார்க்கவே சோர்வு ஏற்படும் பொழுது படிக்கவும் டிவி பார்க்கவும் விரும்புகிறோம். இன்னும் பேச முடியாத நிலையிலும் அதிகமாக பேசுகிறோம். இதெல்லாம் நாம பண்ற விஷயங்கள் தான் சொல்றாரு. கஷ்டப்பட்டாவது பேசுறது, வேற எதுவும் பேச முடியலன்னா கூட நமக்கு நோயுடைய வர்ணனை, அதுக்காகவாவது பேசுறோம். வலிந்து நாம் செய்யும் இயக்கங்கள் பெரிய அளவில் சக்தியை வீணடிக்கிறது. நம் ஒவ்வொரு செயலும் பராமரிப்பு சக்தியை பாதிக்கிறது. இயக்க சக்திக்கு, புற உறுப்புகளின் இயக்க சக்திக்கு பாதிப்பு இருக்கு, ஏன்னா அது பராமரிப்பு சக்தியா மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம விடமாட்டோம், போர்ஸ் பண்ணி புற இயக்கங்களை நாமாகவே செய்வோம். அப்போ நம்முடைய உடலின் சக்தி வீணாகுது. அந்த சக்தி உண்மையில பராமரிப்புக்கு செலவிடப்பட வேண்டும். ஆனா நம்ம ஃபோர்சிபிளி புற இயக்கங்கள் செய்யும் பொழுது பராமரிப்பு சக்தியில் பெருமளவு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறையுது. அதற்கு நிறைய சக்தி தேவை ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு, ஆனா அது குறையுது. அப்ப என்ன நடக்கும்? நோய் எதிர்ப்பு இயக்கம் நின்று போய் இயக்க சக்தி மீண்டும் தலை தூக்குகிறது. அதற்கு தேவையான சக்தி கிடைக்கலன்னா நோய் எதிர்ப்பு நின்று விடுகிறது, பாதியில ஒர்க் ஸ்டாப் ஆயிடுது. இயக்க சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்பொழுது நாம் அதிகமாக இயங்க ஆரம்பிக்கிறோம், இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நின்னுடுது, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் நின்னுடுது. அப்ப கண்டிப்பாக இயக்கும் சக்தி கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆகும். அப்ப நாம என்ன பண்றோம்? இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இயக்க சக்தியை பயன்படுத்தும் பொருட்டு
நம்மை படுத்த படுக்கையாக மயங்கிய நிலைக்கு தள்ளிவிட்டு பராமரிப்பு சக்தி உருவாகிறது. அப்ப உண்மையிலேயே பராமரிப்பு சக்தியுடைய அவசியம் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா உடல் என்ன பண்ணும்? அப்ப இயக்க சக்தியை இந்த மனிதன் பயன்படுத்தக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? இவனை மயக்க நிலைக்கு தள்ளணும். அதனால்தான் மயக்கம் ஏற்படுகிறது. உடம்பு சரியில்லைன்னா மயக்கம் வருது இல்ல? இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? உடம்பு சரியில்லை, சாப்பிட முடியல, அதனால இயங்க முடியல, அதனாலதான் மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி அந்த இயக்கம் சக்தி தான் நார்மல். அப்ப இவங்க நார்மலா பேசணும், நார்மலா நடந்துக்கணும், நார்மலான வேலைகள்லாம் செய்யணும், அதுதான் நம்முடைய முக்கியத்துவம், ப்ரையாரிட்டியாக நினைச்சு நம்ம கட்டாயப்படுத்தி சாப்பிடுவது, வேலைகள் செய்வது அப்படின்னு போயிடுறோம். ஆனா உடலோட பிளானிங் வேறையா இருக்கு. உடல் என்ன பண்ணுது? நம்மை படுத்த படுக்கையாக மயங்கிய நிலைக்கு தள்ளிவிட்டு பராமரிப்பு சக்தி உருவாகிறது. ஏன்னா படுத்த படுக்கையா ஆயிடுச்சுன்னா இயக்க சக்தியில மிச்சம் வரும், அந்த சக்தி பராமரிப்பு சக்தியாக மாறுது. அப்ப அந்த அளவுக்கு சக்தி இருந்தாதான் அந்த கழிவு நீக்கம் என்பது ஏற்படும். ஏனெனில் எந்த வேலையை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை உடல் நன்கு அறிந்திருக்கிறது. நமக்கு தான் தெரியல, ஆனா உடலுக்கு நல்லாவே தெரியுது எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு. செரிமானத்தையும் இயக்கத்தையும் விட இப்பொழுது நோய் எதிர்ப்பே முதன்மையானது என்று உடல் முடிவு செய்கிறது. ஏன்னா இந்த நோய் எதிர்ப்பு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உறுப்புகள் பாதிக்கப்படும்ல. உறுப்புகள் பாதிக்கப்பட்டா அது பர்மனன்ட் டேமேஜ் ஆயிடும்ல. பர்மனன்ட் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம விதியை நொந்துகிட்டு உட்காருவோம். ஆனா உடல் விதியை நொந்துகிட்டு எல்லாம் உட்காராது, அது கடைசி வரைக்கும் போராடும். அதனால உடல் என்ன நினைக்குதுன்னா, செரிமானத்தையும் இயக்கத்தையும் விட இப்பொழுது நோய் எதிர்ப்பு தான் முதன்மையானது என்று முடிவு செய்கிறது. ஆகவே நம்மை மயங்க செய்கிறது. உடலின் இயக்கத்திற்கு நாம் சும்மா இருந்து ஒத்துழைப்போமானால் சுகம் பெற முடியும். ஆனாலும் நாம் சும்மா இருப்பதில்லை. மயக்கமுற்ற நிலையில் தண்ணீரும் சோடாவும் தெளித்து உடலை எழுப்ப முயற்சிக்கிறோம். பின்பு இரத்த நாளம் வழியே குளுக்கோஸையும் ரசாயன மருந்துகளையும் ஏற்றுகிறோம். சாதாரண மயக்க நிலை கழிவின் தீவிரத்தை பொறுத்து நோய் எதிர்ப்பை கைவிட்டு உணர்வுகளாக திரும்பும். ஒருவேளை கழிவோட தீவிரம் கம்மியா இருக்கு, அந்த நேரத்துல மயக்க நிலையில இருக்கும் பொழுது நாம அந்த மயக்கம் தெளிவிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை பார்த்துட்டு உடல் என்ன பண்ணுது? சரி, இவங்க குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னு நோய் எதிர்ப்பு வேலையை விட்டுட்டு உணர்வுகளாக திரும்புது. அதாவது மயக்க நிலையிலிருந்து உணர்வுக்கு வருவது. சாதாரண மயக்கம் ஆழ்நிலை மயக்கமாக மாறி நோய் எதிர்ப்பை சத்தமின்றி நிகழ்த்தும். அதாவது கழிவு தீவிரமாக இருக்கு, கழிவின் தீவிரம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இவங்க மயக்கத்துல இருந்தா மயக்கத்தை தெளிய வைக்கிறாங்க. இப்ப நம்ம இவங்களை கோமாக்கு கொண்டு போயிடலாம். கோமாக்கு கொண்டு போயிட்டா கண்டிப்பாக இயக்கும் சக்தி மிச்சமாகும், இவங்க இயங்க மாட்டாங்க. அப்போ அந்த சக்தியை நம்ம நோய் எதிர்ப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு உடல் பிளான் பண்ணுது. இப்ப கோமாக்கு நோயாளி போயிட்டாரு, ஆனா என்ன நடக்குது? இப்பொழுது டாக்டர் கூறுவார், நோயாளி எப்பொழுது கண் விழிப்பார் என்பதை உறுதியாக கூற முடியாது, அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் விழிக்கலாம். ஏன்னா டாக்டர் கிட்ட அவர் கையில இல்ல கோமால போன பேஷண்ட் எப்ப உணர்வுக்கு திரும்புவாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன சொல்லுவாங்க? 3 நாள் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம், அப்படிதானே டாக்டருங்க சொல்றாங்க. சோ நாமளும் நாட்கணக்கில் மாத கணக்கில் காத்திருக்கிறோம். உடல் தன் கழிவு வெளியேற்றத்தை மெல்ல மெல்ல முடித்து கொண்டு பின்புதான் நினைவு திரும்புகிறது. அந்த கோமா ஸ்டேஜ்ல இயக்க சக்தியை முழுமையாக எடுத்துக்கொள்கிறது, செரிமான சக்தியை முழுமையாக எடுத்துக்கொண்டு கழிவு நீக்கத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இப்போ கழிவு நீக்கம் வெளியேற்றம் அப்படின்னு நடந்து முடிந்து விட்டால் பராமரிப்பு வேலை முடிஞ்சிடுச்சுல்ல. அப்ப மெதுவாக மயக்க நிலையிலிருந்து உணர்வுக்கு உடல் கொண்டு வருகிறது. இந்த ஆழ் மயக்கத்தின் ஒரு வகையை தற்காலத்தில் மூளைச்சாவு என்றும் கூறுகிறார்கள். இந்த கோமாவுல ஒரு டைப் இருக்கு, அத என்ன சொல்றாங்கன்னா பிரெயின் டெத்துன்னு சொல்றாங்க. கோமாவில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு கண் விழித்தவர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தற்கால மருத்துவர்கள் பிரெயின் டெத் என்று கூறி அவர் உயிருடன் உள்ள பொழுதே
அவருடைய உள்ளுறுப்புகளை அறுத்தெடுத்து தானமாக கொண்டு செல்கிறார்கள். இப்பொழுது தன் உறுப்புகள் வெட்டப்பட்டதன் விளைவாய் உடல் உயிரை விடுகின்றது. இது எல்லாமே நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் தான். கோமாவுல ஒரு டைப் இருக்கு. அத பிரெயின் டெத்து, மூளைச்சாவுன்னு சொல்லிடுறாங்க. மூளைச்சாவு நடந்துட்டா, அதாவது மூளை செத்து போயிடுச்சு, அப்ப உடல் இயங்காது. அப்ப இனிமே அவங்க ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இருப்பாங்க. அதனால நீங்க உள்ளுறுப்புகளை எல்லாம் டொனேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாரும் உறவினர்கள் கூட நல்ல மனதோடு, அவங்கதான் இனிமே இயங்க மாட்டாங்களே, உள்ளுறுப்புகளாவது யாருக்காவது தானமா போச்சுன்னா புண்ணியமாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த உள்ளுறுப்புகளோட டொனேஷன் நடக்கும். அப்போ உள்ளுறுப்புகள் எல்லாம் வெட்டப்பட்டுடுச்சுன்னா இப்பதான் உண்மையிலேயே அந்த டெத் என்பது நடக்கிறது. அப்ப உடல் உயிரை விட்டுதான் ஆக வேண்டும். இப்ப பாருங்க, எங்க நடந்த விஷயத்தை எங்க கொண்டு போயிட்டோம். ஸ்டேஜ் ஒன்லயே விட்டுருந்தா அது தானா சரியாயிரும். அட்லீஸ்ட் ஸ்டேஜ் டூலயாவது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு உடல் பற்றிய அறிவோடு இருந்தோம்னாலும் ஸ்டேஜ் த்ரீக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரி, ஸ்டேஜ் த்ரீ வந்துருச்சு. அப்பவும் அஞ்ஞானத்தின் காரணமாக நம்ம என்னெல்லாம் பண்றோம். கடைசியில அந்த டெத், மரணம் என்கிற நிலைக்கு நாமளே கொண்டு போயிடுறோம். சாதாரண காய்ச்சலை வாந்தி, பேதி, உடல் வலி, அசதி, இயங்க முடியாமை, மயக்கம், ஆழ் மயக்கம் என்று நாமே வளர்த்து கொள்கிறோம். உடலில் எங்கு தேங்கும் கழிவுகளையும் உடல் வெளியேற்றிவிடவே விரும்புகிறது. ஏன்னா உட்கிரகித்தலும் கழிவு வெளியேற்றுதலும் சேர்ந்ததுதான் ஒரு இயக்கம். நமக்கு உட்கிரகித்தல் புரியுது, அதனுடைய அவசியம் தெரியுது. சாப்பிடணும், குடிக்கணும், சுவாசிக்கணும், அது நமக்கு புரியுது. ஆனா வெளியேற்றம், அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்ல. ஆனா உடல் கழிவுகளை வெளியேற்றணும், ஏன்னா அது ரெண்டுத்தையுமே ஒரே இயக்கமா பார்க்குது. அதனால உடலில் உடல்ல எந்த பகுதியிலும் கழிவு இருந்தாலும் அதை வெளியேற்றி விடவே விரும்புகிறது. நாம கழிவுகளை அதனுடைய போக்கில் வெளியேற அனுமதிப்பதில்லை, பாதுகாக்கவே விரும்புகிறோம். கழிவுகளின் தேக்கமே கஷ்டங்களுக்கு காரணம். இது எல்லாரும் மனசுல அண்டர்லைன் பண்ணிக்கணும். கழிவுகளின் தேக்கமே கஷ்டங்களுக்கு காரணம். கழிவுகளின் வெளியேற்றத்தை தான் நாம் நோய் என்று கற்பனை செய்து கொண்டுள்ளோம். அப்படியானால் கழிவு தேக்கம் மட்டுமே எல்லா நோய்களுக்கும் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த பகுதியை முடிச்சிருக்கிறாரு. நம்ம பகுதி 11 அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சோ இதுல நம்ம 10 பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதை கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாம் வரும். சோ இந்த சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு விதத்துல நம்ம பதில் தேடலாம். ஒன்று, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்யூ ஹீலர் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேள்விகளை கேட்கலாம். இதுல www.akuhome.org அப்படிங்கிற அந்த ஒரு வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்த அக்யூ ஹீலரோட போன் நம்பர் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். சோ அவங்க கிட்ட போய் நீங்க உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா இந்த புக்கு முடியிற வரைக்கும் காத்திருக்கணும். இன்னொரு வழியும் இருக்கு. அது என்னன்னா, நம்ம யூடியூப்ல நிறைய இந்த கம்பம் அகாடமி இருக்கு ஆஃப் அக்யூ ஹீலிங். அவர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான 2 தூண்கள் முகமது போஸ் மீரா அவர் மற்றும் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் உமர் ஃபாரூக் அவர்களுடைய நிறைய காணொளிகள் கிடைக்கும். சோ அதையெல்லாம் கூட நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.